ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம், குருவே சரணம், குரு கடாட்சம். மனதை ஏன் அமைதியாக வைத்து கொள்ள வேண்டும் பார்க்கலாங்களா? இப்போது நம்ம எப்பயுமே எதையுமே எல்லாத்தையும் டேக் இட் ஈஸியாக எடுத்துட்டு விட்டு கொடுத்து போகும்போது மட்டுமே மனமானது அமைதிப்படும். ஏன் எதையுமே டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ எப்பயுமே அந்த ஈகோன்றது சுத்தமாக விட்டுடணும். அப்போ தான் மனசு அமைதியாகும். இல்லைன்னா அமைதி ஆகுமான்னா வேலைக்கே ஆகாதில்ல. இப்போ ஈகோ, நான் என்ன கேட்கவே இல்லையே, என்கிட்ட சொல்லவே இல்லையே, நான் சொல்கிறபடி தான் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த ஈகோலாம் இருக்கிற முடிக்கும் மன அமைதி கிடைக்குமான்னா சுத்தமாக கிடைக்காது. சரிங்களா? நான் என்கின்ற அந்த அகம்பாவத்தை விடணும். நாம் எப்போ நான் என்கின்ற அகம்பாவத்தை விடுவோமோ அப்போ தான் பகவான் நம்மளை தேடிட்டு வந்துடுவார். நான் இருந்தால் நீ இல்லை, நீ இருந்தால் நான் இல்லைன்னு சொல்கிறாரு இல்லையா பகவான்? எதை சொல்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்லிகிட்டே இருக்க முடிக்கும் பகவான் நம்மளை தேடி வருவாரான்னா வரவே மாட்டார். அப்பா எல்லாமே நின் செயலில் நடக்குதப்பா, என் செயலாவது ஏதும் இல்லை, அனைத்தும் நின் செயலே அப்படின்னு சொல்லிட்டு எப்போ நம்ம சரணாகதி அடைகிறோமோ அப்போ தான் பகவான் நம்மளை தேடிட்டு வந்துடுவார் இல்லைங்களா? மன அமைதி ஏன் முக்கியம்? இப்போ எந்த வேலையாக இருந்தாலுமே நம்ம டென்ஷனே இல்லாமல் அமைதியாக செய்யணுன்னா அதுக்கு என்ன தேவை? மன அமைதி தேவை இல்லைங்களா? மனமானது அமைதியாக இருக்கும்போது மட்டுமே நம் பணிகளை நாம் நன்றாக செய்ய முடியும், சிறப்பாக செய்ய முடியும் இல்லைங்களா? அப்போது மன அமைதி வேணும்னா நாம் என்ன பண்ணணும், எதை கடைப்பிடிக்கணும்? நமக்குள்ள எப்பயுமே அந்த தேவகுணம் அசுரகுணம் ரெண்டுமே கலந்து தான் செயல்படும். சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்போ ஒன்று சொல்லும், இன்னும் 5 நிமிஷம் கழித்து இன்னொன்று சொல்லும் இல்லைங்களா மனசு? அப்போ மனசு சொல்கிறத கேட்கணுமா இல்லை புத்தி சொல்கிறத கேட்கணுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ ரெண்டுமே கன்ஃபியூஷன் பண்ணும். இதை பண்ணோங்கோ, அதை பண்ணாதேங்கோ, சரி விட்டு கொடுத்து போங்கோ, ஏன் விட்டு கொடுத்து போகணும், பேசு அப்படிங்கோ, எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்கும் நம்ம மனசு. ஏன்னா 2 குடும்பமே செயல்படும்னு சொன்னேன் இல்லைங்களா? அப்போ இதையும் சொல்லணும் அதையும் சொல்லணும் இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அந்த தேவகுணத்தை மட்டும் எடுத்துக்கணும். தேவகுணம்னா என்ன? விட்டு கொடுத்து போவது தானே தேவகுணம். அப்போ அதை மட்டும் நாம் எடுத்துட்டு நம்ம எல்லாத்தையுமே டேக் இட் ஈஸியாக எடுத்துட்டு மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு விட்டு கொடுத்து போகும்போது மட்டுமே நாம் மன அமைதியை அடைய முடியும். நாம் மன அமைதியை அடையும் போது மட்டுமே நம்மளுக்கு மனமானது ஒரு நிலைப்படும். மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்து போவோமோ இல்லையோ, நம்மளுக்காகவாது நாம் விட்டு கொடுத்து போயிடுவோமே. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்? அப்போ தான் நம் மனதை நாம் ஜெயிக்க முடியும், இல்லைன்னா முடியாது இல்லைங்களா? அப்போ நாம் ஜெயிக்கணும்னா அதுக்காகவாது எல்லாத்துக்கிட்டையும் விட்டு கொடுத்து போயிடலாம் இல்லைங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு அதனால தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. எதுனாலும் ஏன் அப்படி நினைப்பானே, நான் என் அதையெல்லாம் சுத்தமாக விடணும். எதாவது சொல்கிறாங்களா, அப்படியா, ஓகே ஆல்ரைட், எல்லாம் அவன் செயலில் நடக்குது அப்படின்னு ஏற்றுக்கணும் இல்லைங்களா? இப்போ நம்ம வீட்டில் நடந்தால் எல்லாம் அவன் செயலில் நடக்குதுன்னு அப்படியே ஏற்றுக்கணும் இல்லைங்களா? அதே போல் அடுத்த வீட்டில் நடந்தாலும் அதே பேச்சு தானே அதுக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எது நடந்தாலும் அவன் செயலில் தான் நடக்குது அப்படின்னு அதை எப்போ நாம் முழுசாக ஏற்றுக்குவோமோ அப்போ தான் நம்ம பகவானை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா? இப்போ எது நடந்தாலுமே அவன் செயல் இல்லாமல் நடக்காது இல்லைங்களா? அப்போ எல்லாத்தையுமே நாம்
ஏத்துண்டு அனைத்தும் அவன் செயலே, அனைத்தும் அனைத்தும் நன்மைக்கே, அனைத்துக்கும் நன்றி அப்படின்னு விட்டு கொடுத்து போய்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ஹாப்பியாக வாழ முடியும். மன அமைதி எதற்காக முக்கியம் அப்படின்னா, இப்போ நாம் தியானம் பண்ணுறது எதுக்குன்னா மனமானது ஒருநிலைப்படும் அப்படின்னு தான் பண்ணுறோம் இல்லைங்களா? அப்போ அந்த மனமானது ஒருநிலைப்படணும் அப்படின்னா மன அமைதி மிக 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 அவசியமானது. அப்போ என்ன பண்ணணும்? நம்மளுக்கு மரியாதை கொடுத்தாலும் சரி, கொடுக்கலைன்னாலும் சரி, மதித்தாலும் சரி, மதிக்கலைன்னாலும் சரி, எல்லாத்துலேயுமே டேக் இட் ஈஸாக எடுத்துகிட்டு போகணும். ஓகே ஓகே தட்ஸ் ஆல்ரைட் அப்படின்னு போகணும். அப்படி போகும்போது மட்டும்தான் மன அமைதி கிடைக்கும். இல்லைப்பா என்னை மதிக்கவே இல்லைப்பா, நான் என்னப்பா பண்ணேன் அப்படின்னு இப்படி யோசிச்சோன்னு வைங்களேன், மனமானது நிம்மதி இழந்துடும். நம்மளை மதிக்கிறாங்களா மதிக்கலையா அதெல்லாம் பார்க்கவே தேவையில்லை. சரிங்களா? இப்படியே பார்த்து 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 என்ன ஆகுதுன்னா நம்மளோட மன நிம்மதி ஃபுல்லாக கெட்டுடுது, ஆஃப் ஆகிடுது இல்லைங்களா? மன நிம்மதி கெட்டுடுதுன்னு வைங்களேன், என்ன ஆகுன்னா ஃபுல்லாக டோட்டலாக உடம்புல இருக்கிற எனர்ஜி எல்லாம் போனாப்புல ஆகிடும். அப்போ என்ன பண்ணலாம்? நாம் எல்லாமே அந்த கர்ம வினைப்படி தான் நடக்குதுன்னு சொல்லும்போது, அப்போ அதுவும் கர்ம வினைப்படி தானே நடக்குது, எல்லாத்தையுமே நம்ம ஏற்றுக்கணும் இல்லைங்களா? அப்போ எல்லாத்துக்கிட்டேயுமே நம்ம என்ன பண்ணணும்னா அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துக்குவோம், கெட்ட விஷயத்தையும் விட்டுடுவோம். சரிங்களா? இப்போ எல்லாத்துக்கிட்டையுமே நல்ல விஷயம்லாம் இருக்கும் இல்லைங்களா? 95% நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். ஒரு 5% அவங்கக்கிட்ட நம்மளுக்கு பிடிக்காத விஷயம் வந்துச்சுன்னு வைங்களேன், அதை மட்டும்தான் நம்ம பெருசாக எடுத்துட்டு ஃபீல் பண்ணுவோம் இல்லைங்களா? ஃபீல் பண்ணால் அது நம்மளை பாதிக்குதா அவங்கள பாதிக்குதா? சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளை தானே பாதிக்குது. ஏன் நம்மளோட பாதிப்புக்கு நாமளே ஏன் காரணமாக ஆகணும்? சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ என்ன பண்ணலாம்? எது நடந்தாலும் அவன் செயலில் நடக்குதுன்னு அதை அப்படியே முன்னே ஏற்றுக்கணும். அப்பா உன் பாதம் சரணாகதி, நீ பார்த்துக்கப்பா அப்படின்னு விட்டுடணும். எதுக்காக சொல்கிறாங்க? கடைப்பிடிக்க வேண்டியவை எவை, கடைப்பிடிக்க கூடாதவை எவை சொல்கிறாங்க இல்லைங்களா? அந்த அன்பு, கருணை, சரணாகதி, தானம், தவம் இதெல்லாம் கடைப்பிடிக்கும் போது மட்டுமே நாம் செய்கின்ற அந்த பயிற்சியில் முன்னேற்றத்தை காண முடியும். அப்போ தான் நல்லா வேலை செய்யும். நம்ம பண்ணுற பயிற்சியெல்லாம் எப்போ நல்லா வேலை செய்யும்னா எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோமா இல்லையா, எல்லாத்துக்கிட்டையுமே ஆன்மாவாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோமா, இதெல்லாம் மெயினாக பார்க்கணும். எல்லாத்துக்கிட்டையுமே அன்பை மட்டும் காட்டுறோமா இல்லையா, இல்லை நம்மளுக்கு பிடிச்சவங்கக்கிட்ட மட்டும்தான் அன்பை காட்டுறோமா, இல்லை நம்மளுக்கு பிடிக்கலைன்னாலும் அவங்கக்கிட்ட அன்பை காட்டுறோமா, இது எல்லாம் பகவான் பார்த்துக்கிட்டே இருப்பார், சோதிப்பார் இல்லைங்களா? சோதனை உங்களுக்கு அதிகமாக வந்துச்சுன்னு வைங்களேன், பகவான் உங்களை செலக்ட் பண்ணிட்டாரு நீங்களே நினச்சிக்கலாம். சரிங்களா? மேலே மேலே சோதனை வந்துக்கிட்டே இருக்குன்னா அந்த கல்லை சிலையாக்கிறதுக்காக கொடுத்துட்டே சோதனை கொடுக்குறாரு இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன நினச்சிக்கலாம்? பகவானுக்கு நம்மளை பிடிச்சி போச்சு, நம்மளை செலக்ட் பண்ணிட்டார், ஆகையினால நம்மளை சோதனை பண்ணுறதுக்காக மேலே மேலே அந்த மன கஷ்டத்தை அழுத்தத்தை கொடுத்து நாம் என்ன முடிவு பண்ணுறோம், நாம் என்ன யோசிக்கிறோம், அதன் மூலிமா நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கறதுக்காக அவ்வளோ சோதனைகளை கொடுப்பார் பகவான். சரிங்களா? அப்போ இதில் ஆன்மீகத்தில் பூந்துட்டோன்னு வைங்களேன், எல்லா அந்த நாரதர் கழகம் நன்மையில் முடியும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த சோதனையாக இருந்தாலும் அது நன்மையில் தான் போய் முடியும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம பகவானை கெட்டியாக பிடிச்சிக்குவோம், மனசை எப்பயுமே அமைதியாக வச்சுக்குவோம். அப்போ மட்டும்தான் நம் மனதை அப்போ தான் வெல்ல முடியும். இல்லைன்னா வேலைக்கே ஆகாது. அதுக்கு விடுவாங்களான்னாலும் விடவே மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? விட்டாலும் சரி விடலைன்னாலும் சரி நாம் எப்பயுமே நாம் எந்த லட்சியத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோமோ அதில் போய்கிட்டே இருக்கணும். சரிங்களா? அப்படி போகும்போது மட்டும்தான் நாம் ஜெயிக்க முடியும். விதியை வெல்ல முடியுமான்னா முடியும்.
யார் எது சொன்னாலும் அதை பெருசாக எடுத்துக்காம நாம் எதை நோக்கி நாம் போய்கொண்டு இருக்கின்றோமோ அதை நோக்கி நாம் போய்கொண்டே இருக்க வேண்டும். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணலாம்? நாம் எங்கே எது நடந்தாலும் நம்ம கண்ணையும் மூடிக்கிட்டு காதையும் மூடிக்கிட்டு வாயையும் மூடிக்கிட்டு இருக்கும்போது மட்டுமே நாம் நம் பாதையில் சென்று கொண்டே இருக்க முடியும். அங்கே என்ன நடக்குது, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தோன்னு வைங்களேன். இப்போ வண்டி ஓட்டும்போது அங்கே இங்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தால் ஒழுங்காக ஓட்ட முடியுங்களா? முடியாது இல்லையா? அதுபோல் நாம் போய்கொண்டிருக்கின்ற அந்த லட்சியத்தில் தடைகள் வருமா என்று கேட்டால் கண்டிப்பாக தடைகள் வந்து கொண்டே தான் இருக்கும். அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நாம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோமோ அதை நோக்கி போய்கொண்டே இருக்க வேண்டும். அப்போ தான் நாம் ஜெயிக்க முடியும். சரிங்களா? மன அமைதியின் அவசியம் என்ன பார்த்துட்டோம் இல்லைங்களா? நம் மனசை நாம் அமைதிப்படுத்தும் போது மட்டும்தான் நாம் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். மனசை அமைதிப்படுத்தலாம், வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டலாங்களா? பகவான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுவோம். விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும். வெற்றி நிச்சயம். பாய். கேட்டதுக்கு நன்றி.